யூனிட் 2 இப்போ பார்க்க போறோம் நம்ம. யூனிட் 2ல இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சம், சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், ஈக்குவல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோலஸ். ஸோ 3 ட்ரையாங்கிளுக்கும் ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல மாதிரி என்ன? ட்ரையாங்கிளுக்கு டோட்டலா 3 சைடு இருக்கு. என்னென்ன இருக்கு? ஏ, பி, தென் பி, சி, தென் சிஏ. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏபி ஃபைன் பண்ணணும், அதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ணணும். தென் பிசி ஃபைன் பண்ணணும், அதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ணணும். தென் சிஏ ஃபைன் பண்ணணும், அதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ டோட்டலா அந்த 3 ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் ஏபி, மாடுலஸ் ஆஃப் பிசி, மாடுலஸ் ஆஃப் சிஏ ஃபைன் பண்ணாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இப்போ சமபக்க முக்கோணம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல 3 வெக்டர்ஸ் கொடுப்பாங்க. நிலை வெக்டர்கள், நமக்கு நிலை வெக்டர்கள், பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்தாங்க. என்ன பண்ணா ஓஏ, தென் ஓபி, தென் ஓசி எடுக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு ஓஏ, ஓபி, ஓசி 3 வெக்டர் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணத்தை அமைக்குமா, ஷோ தட் தி வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஏபி ஃபைண்ட் பண்றோம். ஏன் ஏபி போடுறோம்? இது ட்ரையாங்கிள் சம். முக்கோணம்னா 3 விஷயம், ஏபி, பிசி, சிஏ. ஃபர்ஸ்ட் ஏபி. ஏபிக்கு என்ன ஃபார்முலா? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க? ஓபி. ஓபி எங்க இருக்கு? 3i பிளஸ் 4j பிளஸ் 2k. அப்படியே பார்த்து எழுதுங்க. 3i வெக்டார் பிளஸ் 4j வெக்டார் பிளஸ் 2k வெக்டார் மைனஸ் ஓஏ இருக்குல்ல, அந்த மைனஸ் ஓஏ என்ன பண்ண போறோம்னா ஓஏ வெக்டரோட எல்லா வெக்டரை பண்ண ஓஏவோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஏன்னா மைனஸ் இருக்கு. அப்ப ஓஏ என்ன இருக்கு? பிளஸ் 2னா மைனஸ் 2i, பிளஸ் 3னா மைனஸ் 3j, பிளஸ் 4னா மைனஸ் 4k. சால்வ் பண்ணுங்க. 3 மைனஸ் 2 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் சிம்பிள், சேம் சிம்பிள்னா ஆட் பண்ணணும், டிஃபரன்ஸ் சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. 3 மைனஸ் 2 வரும் 1 i வெக்டார், பிளஸ் 4 மைனஸ் 3 பிளஸ் 1j வெக்டார், பிளஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 2k வெக்டார். இது ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் போட்ட அடுத்தது மாடுலஸ் ஆஃப் ஏபி போட போறோம். ஸோ மாடுலஸ் ஏபி என்ன பண்றீங்கன்னா, ஷார்ட்டா ஒரு பெரிய ரூட் முதல்ல போட்டுக்கோ. ஸோ பெரிய ரூட் போட்டாச்சு. 3 பிராக்கெட் ஸ்கொயர், 1, 2வது, தென் 3வது, 3 பிராக்கெட் ஸ்கொயர் போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கு? 1. இங்க என்ன இருக்கு? 1. இங்க மைனஸ் 2. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, கேல்சி இருந்தது என்ன பண்ணு, கால்குலேட்டர்ல இந்த நம்பரை ஃபுல்லா போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லையா, டேரக்டா போடலாம். 1 ஸ்கொயர் பண்ணா 1, பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. எப்பயுமே மைனஸ்க்கு தலைமால ஸ்கொயர் இருந்தா என்ன ஆயிடும்? பிளஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணா √6. ஸோ மாடுலஸா ஏபி என்ன வந்திருக்கு நமக்கு இப்போ? √6. தென் என்ன பண்ண போறோம்? ஏபி போட்டோமா, அடுத்து என்ன பண்ணணும்? பிசி. பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஓசி மைனஸ் ஓபி வெக்டார். லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்ல போயிடும். ஃபர்ஸ்ட் ஓசி. ஓசி எங்க இருக்கு? 4i 2j 3k. 4i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் பிளஸ் 3k வெக்டார். தென் என்ன இருக்கு? மைனஸ் ஓபி. அப்ப என்ன பண்ணணும்? ஓபி வெக்டார் என்ன பண்ணணும்? சிம்பிளை மாத்தி எழுத போறோம். ஓபி என்ன இருக்கு? 3 இருக்கு. பிளஸ் 3னா மைனஸ் 3i, பிளஸ் 4னா மைனஸ் 4j, பிளஸ் 2னா மைனஸ் 2k. இப்போ சால்வ் பண்ணுங்க. ஒரே குறியா இருந்தா ஆட் பண்ணி போடணும், வேற குறியா இருந்தா மைனஸ் பண்ணி போறேன். இப்போ என்ன இருக்கு? பிளஸ் மைனஸ். அப்ப என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்றீங்க. 4ல 3 போயிடுச்சுன்னா 1, பிளஸ் 2 மைனஸ் என்ன வரும்? மைனஸ் 2j. இங்க என்ன வரும்? பிளஸ் 3 மைனஸ் என்ன வரும்? பிளஸ் 1k. இது என்னது? பிசி வெக்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெக்டார்ஸ் போட்ட உடனே பண்ணணும், அதுக்கு மாடுலஸ் போட போறீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் பிசி, ஒரு பெரிய ரூட் போடணும், 3 பிராக்கெட் ஸ்கொயர் போட போறீங்க. நம்பர் என்ன இருக்கு? 1 மைனஸ் 2 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா வரும் 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ டோட்டல் 6. ஸோ பிசி ஈக்குவல் டு √6. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ ஏபி போட்டுட்டோம், பிசி போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? சிஏ போட போறோம். சிஏ வெக்டார் என்ன ஃபார்முலா? ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார். ஓஏ என்ன இருக்கு? ஓஏ 2i
plus 3j plus 4k minus OC. ஸோ OC என்ன பண்ணணும், மைனஸ் இருக்கிறதுனால OC வெக்டார சிம்பிளை மாத்தி எடுக்கணும். அப்ப 4னா -4 plus 2னா -2j plus 3னா -3k. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சேம் சிம்பிள்ல ஆட் பண்ணணும், டிஃபரன்ஸ் சிம்பிள்ல மைனஸ் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் சிம்பிள் இருக்கு, 4ல 2 வச்சுன்னா 2. ஸோ நம்பர் பெருசா இருக்குது 4, ஸோ -2y. இங்க என்ன வரும், +1j, இங்க +1k. இது CA வெக்டார். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் போடணும். ஸோ மாடுலஸ் CA ஈக்குவல் டு பெரிய ரூட் போடுறீங்க, ஒரு 3 பிராக்கெட் ஸ்கொயர் போட போறீங்க. நம்பர் என்ன இருக்கு, -2 1 1. ஸோ -2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ 4 + 1 5, 5 + 1 6. ஸோ மாடுலஸ் ஆஃப் CA வெக்டார் ஈக்குவல் டு √6. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, AB BC CA அந்த 3 வெக்டர்ஸ் லைனேஜ் இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் AB ஈக்குவல் டு √6, மாடுலஸ் ஆஃப் BC ஈக்குவல் டு √6, மாடுலஸ் ஆஃப் CA ஈக்குவல் டு √6. இப்போ இந்த 3 ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், ஈக்குவல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோலஸ். சரியா, இந்த 3 என்ன பண்ணோம், 3த்துக்குமே இது வரைக்கும் காமனா போட்டுருக்கோம். இப்ப என்ன கேட்டிருக்கான், சமபக்க முக்கோணம் கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 பார்க்கணும். 3 எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, மாடுலஸ் ஆஃப் AB ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் BC ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் CA ஈக்குவல் டு √6. எனக்கு அப்போ AB BC CA 3 எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் சமபக்க முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு முடிச்சிடணும். ஓகேவா, இங்கிலீஷ்ல என்ன பண்ணலாம், the given vectors are to form a equilateral triangle போட்டு முடிச்சிடணும். கிளியரா?